சங்கீதம் 95 6, 7 வசனங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொண்ட நாம் அனைவரும் பாக்கியமுள்ளவர்கள். அவர் நம் அனைவரையும் ரட்சிப்பதற்காக தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவகுமாரனாகிய இயேசு நல்ல மேய்ப்பனாக நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இயேசு நம் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் மீட்டு நம்மை தேற்றுகிறார். எல்லாவித போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். இயேசுவே, உம்மில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை அருளும். ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.